குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ எல்லோரும் தெரிஞ்சிட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பெரும்பாலான ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஜுவாலஜி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா இப்போ அந்த 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 15 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னாங்க. ஸோ பாட்னி வந்து பரவாயில்ல ஓகேங்களா, ஈஸியில் மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70க்கு தான்ப்பா கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பாட்னி நான் சரியாக அட்டன் பண்ணேன், ஜுவாலஜி சரியாக அட்டன் பண்ணலன்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ வந்து பாட்னி பேப்பர் இது வந்து செப்பரேட்டு பியூர் சயின்ஸு. ஸோ இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் போய் இருந்துச்சு ஓகேங்களா, ரொம்ப டஃப்பாக இல்லை. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரேர் தான். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நான் இந்த குரூப் ரேராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஓரளவுக்கு ரொம்ப இதுவாக கேட்கல, எல்லாமே டேரெக்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தான்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா தான் அட்டன் பண்ணியிருந்தா சொன்னாங்க. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் டஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியில் கொஞ்சம் ஒரு சில கொஷின்ஸ்லாம் டஃப்பாக இருந்துச்சு. சில 1 மார்க்ஸு சில 3 மார்க் கொஷின்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க பாட்னியில் ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் மாட்ரேட் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வராதா. ஸோ என்ன ஒன்றுனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங், அதாவது இந்த சென்டமு ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் ஃபெயில் ஆகிற மாதிரிலாம் கொஷின் பேப்பர் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபெயில் ஆகிற அளவு டஃப்பாக இல்லவே இல்லை ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th எக்ஸாம் முடிய போகுது, 10th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நல்லா ரிலாக்ஸாக முடிச்சுட்டு லீவ்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுப்போம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இது பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா.